கண்ணெதிரே தோன்றினாள். சரி சரி திவ்யா, அம்மா உன்கிட்ட ஒரு விஷயம் கேட்பேன், அதுக்கு நீ ஓப்பனா என்கிட்ட உண்மையை மட்டும்தான் சொல்லணும். இப்ப வரைக்கும் நான் உன்கிட்ட எந்த விஷயத்தையும் மறைச்சதில்ல. அதே மாதிரி நீ என்கிட்ட எந்த விஷயத்தையும் மறைக்காம உண்மையா இருக்கணும்னு இந்த அம்மா எதிர்பார்க்கறேன். எல்லா விஷயத்தையும் நீங்க ஓப்பனா என்கிட்ட ஷேர் பண்றதா இருந்தா நீங்க ரத்னத்தை எதுக்கு ஜெயில பார்க்க போனீங்கன்னு என்கிட்ட சொல்லிருக்கணுமே. ஆனா இப்ப வரைக்கும் நீங்க என்கிட்ட அதை சொல்லல. அப்ப கண்டிப்பா அப்பா சொன்ன மாதிரி எனக்கு உங்க மேல சந்தேகம் இருக்குமா? திவ்யா, ஏதோ கேட்கணும்னு சொன்னீங்களேம்மா, சீக்கிரம் கேளுங்க, எனக்கு டைம் ஆச்சு. சரி, நான் டைரக்டா விஷயத்துக்கே வந்துடுறேன். அந்த அருண் உன்னை வந்து பார்த்தானா? மா, இப்ப எதுக்கு தேவையில்லாம அவனை பத்தி என்கிட்ட பேசுறீங்க? இல்ல திவ்யா, இந்த உலகத்துல ஒன்னா நம்பர் அயோக்கியனா அந்த அருண் மட்டும்தான். அந்த மொத்த குடும்பமும் சேர்ந்து நீதான் சீதாவை கொலை பண்ணேன்னு சொல்லி அந்த பழிய தூக்கி ஓ மேல போட்டாங்க. அதனாலதான் நீ ஜெயிலுக்கே போன. இது எதையும் நீ மறந்துடாத. அந்த அருண் தான் உலகம்னு நீ எங்க எல்லாரையும் தூக்கி எறிஞ்சிட்டு போன. ஆனா அவ உன்னோட கேரக்டரை சந்தேகப்பட்டு உன்னையே கேவலமா பேசினா. உன்னை பெத்த தாய்னா என்கிட்டே வந்து உன்னை பத்தி ரொம்ப தப்பு தப்பா எவ்வளவு அசிங்கமா பேசினா தெரியுமா? அவன் பேசின வீடியோ கூட நான் அவன்கிட்ட காட்டினேன். அத நினைச்சு பார்த்தா நீ எல்லாம் அவன் மூஞ்சிலே முழிக்க கூடாது. அவன் சரியில்லை திவ்யா. மறுபடியும் ஏதாவது பேசி உன் வாழ்க்கையில வந்து அவன் ஒட்டிக்கணும்னு நினைக்கிறான். அடுத்தவங்க மனசை கெடுக்கிறது அந்த குடும்பத்துக்கு கை வந்த கலை. இப்ப வரைக்கும் சிவா விஷயத்துல அந்த சக்தி அதை தானே பண்ணிட்டு இருக்கா. அம்மா போதும்மா, காலையிலேயே அவனை பத்தி பேசி தேவையில்லாம மூட் அவுட் பண்ணிட்டு இருக்கீங்க. அவன் யாருமா என் வாழ்க்கையில வர? என் மேல சந்தேகப்பட்டு என்ன அசிங்கப்படுத்தி என்னை கேவலப்படுத்தினவன இதுக்கப்புறம் என்னைக்கும் புருஷனா மட்டும் இல்ல, ஒரு மனுஷனா கூட நான் ஏத்துக்க மாட்டேன். இந்த ஜென்மத்துல நான் செத்தா கூட அவன் என்ன வந்து பார்க்க கூடாது. அதுக்கான அருகதை அவனுக்கு கிடையாது. என் வாழ்க்கையில அவன மாதிரி ஒரு கேவலமான ஆள நான் பார்த்ததே கிடையாது. அவனை பத்தி பேசினாலே இப்ப என் உடம்புல ஏதோ கம்பளி பூச்சி ஊறுற மாதிரி இருக்கு. தயவு செஞ்சு கண்டவனை பத்தி என்கிட்ட பேசாதீங்கம்மா. அப்பாடா, நான் நினைச்ச மாதிரி எதுவும் தப்பா நடக்கல. இன்னும் என் பொண்ணு அந்த நாதாரி பையன் மேல கொலைவெறியில தான் இருக்கா. இது போதும் எனக்கு. எப்படியும் என் பொண்ணோட மனச மாத்தி இப்படியாவது ஒரு பணக்கார பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடணும். அப்பதான் நான் நிம்மதியா இருக்க முடியும். அம்மா டைம் ஆச்சு, நான் போறேன். என்ன திவ்யா, போறேன்னு இப்படி அபசகுணமா பேசிட்டு இருக்க? எப்பவுமே வெளியில போறப்போ போயிட்டு வரேன்னு தான் சொல்லணும், சரியா? உன்கிட்ட காலையிலேயே அவனை பத்தி பேசி உன்னை மூட் அவுட் பண்ணிட்டேன். எனக்கு ஒரு சின்ன பயம் இருக்கு. எங்க அவன் மறுபடியும் பேசி என் பொண்ணு மனசு கெடுத்துருவானோன்னு எனக்கு ரொம்ப பதட்டமாவே இருக்கு திவ்யா. அதனாலதான் அப்படி கேட்டுட்டேன். மத்தபடி என் பொண்ணை பத்தி எனக்கு தெரியாதா? அம்மா, நான் உங்களோட பொண்ணு. இனிமே என்னோட வாழ்க்கையில எப்பவும் தப்பான முடிவை எடுக்கவே மாட்டேன். சரி விடுமா, நீ எதை நினைச்சும் மனசை போட்டு குழப்பிக்காத. பத்திரமா போயிட்டு வா, சரியா? நான் வரேன். அம்மா எதுக்கு சம்பந்தமே இல்லாம அருண் பத்தி டாபிக் பேசினாங்க? ரத்தினத்தை பார்க்க ஜெயிலுக்கு போயிருக்காங்க. ஆனா அது என்கிட்ட சொல்லாம மறைச்சிட்டு இப்ப அருணை பத்தி ரொம்ப கேவலமா தப்பு தப்பா பேசுறாங்க. ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது என்னமோ இடிக்குதே. கண்டுபிடிக்கிறேன். संतोष, संतोष,
உனக்கு அறிவுன்றது கொஞ்சம் கூட இல்ல. ஒருத்தவங்க தூங்கிட்டு இருக்கும்போது இப்படியா வந்து உயிரை வாங்குவ? எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் என் ரூமுக்கு வரும்போது கதவை தட்டிட்டு வரணும்னு. எதுக்கு இப்ப நீ ஒண்ணும் இல்லாத விஷயத்துக்கெல்லாம் கோவப்படுற? நான் உனக்கு காஃபி தானே எடுத்துட்டு வந்தேன், அதனால எழுப்புன. நான் உன்கிட்ட காஃபி கேட்டேனா? நான் கேட்டா கொடு. இப்படி அதிக பிரசித்தனமா நீயா வந்து எதுவும் பண்ணிக்கிட்டு இருக்காத. ஏற்கனவே மோர் குடுக்கறேன்னு சொல்லி அதுல விஷத்தை கலந்து டீஸ் பண்ணவங்க தானே நீ உங்க அம்மாவும். ஏய், என்னது இது? நல்லா இருந்த ரூமை நாஸ்தி பண்ணிட்டு இப்ப நீ பாட்டுக்கு போயிட்டு இருக்க. ஒழுங்கு மரியாதை இதை கிளீன் பண்ணிட்டு போ. ஹலோ, அதை மட்டும் எடுத்துட்டு போனா எப்படி? கீழே கொட்டின காஃபியை யார் துடைப்பா? போய் க்ளீன் பண்ண மாப் எடுத்துட்டு வரேன். அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். நீ வேற கஷ்டப்பட்டு காஃபி போட்டிருப்ப, அதை வேஸ்ட் பண்ணக்கூடாதுல்ல. அதனால ஒழுங்கா அத நீயே குடி. சந்தோஷ், சந்தோஷ் வேணாம் சந்தோஷ். குடி. பண்றது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. ஏன் நல்லா இல்லையா? நீ போட்ட காஃபியை நீயே குடிக்க மாட்டியா? இல்ல குடிக்க தான் பழக்கம் இல்லையா? ஆஃப்டர் ஆல் ஒரு சாதாரண குடும்பத்துல இருந்து தானே வந்திருக்க. பெரிய ராஜ பரம்பரை மாதிரி ரொம்ப பில்டப் பண்ற. குடிடி. விடு சந்தோஷ், சொன்னா கேளு. வேண்டாம், விடு. சந்தோஷ், இதுக்கப்புறம் என் மேல கை வைக்கிற வேலையை வச்சுக்கிட்ட அப்புறம் நீ என்ன கொடுக்கறியோ அதை திருப்பி கொடுக்க வேண்டியதா இருக்கும். என்ன இவ தலைவலியால துடிச்சு இங்க இருந்து ஓடி போயிடுவான்னு பார்த்தா என் முன்னாடி வந்து நிக்கிறது மட்டும் இல்லாம என் கிட்ட தெனாவட்ட எதிர்த்து பேசி உங்கன்னு என் கையை தட்டி விட்டு வர போறா. என்னதான் நடக்குது இங்க? வர வர நம்ம போடுற பிளான் எல்லாமே ஏன் இப்படி சொதப்புது? என்ன மாப்ள முறைச்சு பாக்குறீங்க? என்னடா இத்தனை நாள் பசு மாதிரி அமைதியா இருந்த பொண்ணு இப்ப புலி மாதிரி பாயிராளேனா? என்ன பண்றது? எல்லாம் உங்க மாமியாரோட ட்ரைனிங். நான் உங்க வயசுக்கு மரியாதை கொடுக்குறேன். முதல்ல என் ரூமை விட்டு வெளியே போங்க. போறதெல்லாம் இருக்கட்டும் மாப்ள, இன்னொரு தடவை இந்த மாதிரி வேலையெல்லாம் என் பொண்ணு கிட்ட வச்சுக்காதீங்க. அப்புறம் இந்த லக்ஷ்மியோட ஸ்டைலே வேற மாதிரி இருக்கும். இதுதான் நான் உங்களை கடைசியா எச்சரிக்கிறது. இதுக்கப்புறம் நான் நின்னெல்லாம் பேசிட்டு இருக்க மாட்டேன். எங்கம்மா இருக்க? என்ன? என்னடா? காயத்ரியோட அம்மா. இன்னைக்கு தாண்டி நீ என் பொண்ணு மாதிரி நடந்திருக்க. இந்த பழைய பஞ்சாங்கம் மாதிரி கல்லானாலும் கணவன் புல்லானாலும் புருஷன் மாதிரி இருன்னு நான் எப்பவும் அப்படி சொல்ல மாட்டேன். அடிக்கு அடி உதைக்கு உத. நாம என்ன நோக்கத்துக்காக வந்திருக்கோமோ அது நடக்கணும். தப்பு நடந்தா தட்டி கேட்கணும். அது யாரா இருந்தாலும் சரி. ஆமா சாமி போட்டோம், வாழ்க்கை நாசமா போயிடும். ஏண்டி, என்ன தைரியம் இருந்தா என் பிள்ளைய நீ கை நீட்டுவ? நீ என்னடானா என் பிள்ளைகிட்ட கடைசி எச்சரிக்கைன்னு சொல்லி மிரட்டி இருக்க. நடந்த எல்லாத்தையும் என் புள்ள வந்து என்கிட்ட சொல்லிட்டான். அம்மாவும் பொண்ணு என்ன ஓவரா ஆடுறீங்களா? என்ன என்னால எதுவும் பண்ண முடியாதுன்னு நினைப்பா? சம்மந்தி கொஞ்சம் பொறுங்க. ஏன் இப்படி டென்ஷன் ஆகுறீங்க? முதல்ல என்ன நடந்துச்சுன்னு முழுசா தெரிஞ்சுக்காம உங்க பையன் சொல்றத மட்டும் வச்சு பேசாதீங்க சம்மந்தி. நான் உங்க பையன் கிட்ட போய் எச்சரிக்கைலாம் பண்ணல. அடுத்த டைம் இப்படி பண்ணாலோ என் பொண்ணை கொலை பண்ண ட்ரை பண்ணாலோ அடுத்து நின்னு நீங்க பேசுறதுக்கு இருக்க மாட்டீங்கன்னு தான் சொன்னேன்.
புருஷன் பொண்டாட்டிய கொடுமைப்படுத்தினா என்ன தண்டனை தெரியுமா? உங்க 2 பேருக்கும் சேர்த்து ஆப்பு வைக்கிறேன். ம். அப்ப தெரியும் இந்த இந்து யாருன்னு. சம்மந்தி சீக்கிரம் பண்ணுங்க. உங்களால என்ன ஆப்பு வைக்க முடியுமோ அதை நீங்களே பண்ணி பாருங்க. போங்க. ஏ மா, இந்த விஷயத்த நீங்க விடுங்கம்மா. இனிமே நான் பாத்துக்கிறேன். போனா போதுன்னு பாவம் பார்த்தா ரொம்ப தான் ஆட்டம் போடுறாங்க. இதுக்கப்புறம் அவங்கள விட்டு வைக்க கூடாது. டேய், நீ என்ன பண்ணுவ எது பண்ணுவன்னு எனக்கு தெரியாது. இதுக்கப்புறம் விட்டு வச்சா வேலைக்கே ஆகாது. நான் சொல்றதை கேளு. இனிமே என்னோட சக்தியை நான் யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன். இனிமே என்னோட சக்தியை நான் ராணி மாதிரி பார்த்துக்குவேன். இதெல்லாம் உண்மையா? எனக்கு ஏன் அப்படி தலைவலிக்குது? என் லைஃப்ல ஏதாவது நடந்திருக்குமா? ஒரே குழப்பமா இருக்கே. சக்தி கழுத்துல தாலி கட்டுற மாதிரி வருது. ஹலோ, ஆராதனா? ஆராதனா, ப்ளீஸ் ஆராதனா, என்னால் இப்போ எதுவும் பேச முடியாது. நான் அப்புறமா கூப்பிடுறேன். என்னாச்சு உனக்கு? ஏன் இப்படி பேசுற? ஐயோ ஆராதனா, என்னால சுத்தமா முடியல. நேத்து நைட் ஆரம்பிச்ச தலைவலியால மண்டை அப்படியே செதற மாதிரி இருக்கு. என்னால முடியல. நானும் சக்தியும் ஒன்னா சேர்ந்து அவ கூட வாழ்ற மாதிரியும் அவ கூட இருந்த மாதிரியும் இன்னும் என்னென்னமோ ஏதோ ஞாபகம் வந்துட்டு இருக்கு. எனக்குள்ள என்ன நடக்குதுன்னே புரியல. புரிஞ்சுக்க முடியல ஆராதனா. சிவா, உன்னோட லைஃப்ல நடந்த பழைய விஷயங்கள் எல்லாம் உனக்கு ரீகலெக்ட் ஆகுது. என்ன சொல்ற? ஆமா சிவா, நீயும் சக்தியும் ஒன்னா வாழ்ந்த வாழ்க்கையெல்லாம் உன் ஞாபகத்துக்கு வர ஆரம்பிச்சிருச்சு. ஆராதனா, எனக்கு ஆக்சிடென்ட் ஆனதுக்கு அப்புறம் என்னென்ன நடந்துச்சு?
ஆனா உனக்கு இவ்வளவு தெரிஞ்சிருக்கு, ஏன் யாருமே எதுவுமே என்கிட்ட இத்தனை நாளா சொல்லவே இல்லை? சிவா, உன் ஹெல்த் கண்டிஷன் அப்படி இருந்துச்சு. உன் ஃப்ரெண்டுங்கிறத தாண்டி நான் ஒரு டாக்டர். பழைய விஷயங்களை நான் உனக்கு ஞாபகப்படுத்தினாலோ ரீகலெக்ட் பண்ண ட்ரை பண்ணாலோ உன் உயிருக்கு ஆபத்தாயிடும். அதனாலதான் நாங்க யாருமே சொல்லல. கடைசியா நான் கிளம்புறதுக்கு முன்னாடி சக்தி என்ன சொன்னா தெரியுமா? சிவா சார் என்ன மறந்துட்டாலும் அவர் கூட பக்கத்துல ஒரு வேலைக்காரியா இருந்த அவர் குணமாகற வரைக்கும் நான் பார்த்துப்பேன்னு சொன்னா. உனக்கு ஞாபகம் இருக்கா சிவா? ஒரு தடவை உன் டேப்லெட் மாறினதுக்கு வீட்டுல பெரிய ப்ராப்ளம் வந்துச்சு. ஆக்சுவலி அப்படி மாத்தி வச்சு அதை பண்ணதே அனிதா தான். உனக்கு மெமரி லாஸ்ன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் உங்க வீட்டுல உங்க அம்மாவும் அனிதாவும் சக்தியையும் உன்னையும் முறைப்படி டைவர்ஸ் வாங்க உன் மூலியமாவே பண்ண வச்சாங்க. சக்தியும் உனக்காக உன்னையே விட்டு கொடுத்தவ. இத பார் சிவா, இப்ப எல்லா உண்மையும் வெளியே வந்துருச்சு. இதுக்கு மேல நீ போய் தான் சக்தியை கூட்டிட்டு வரணும். உனக்காக அவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கான். போ, சக்தியை முறைப்படி தாலி கட்டி அதே மாதிரி கூட்டிட்டு வா. போ. சக்தி, நான் உன்னை தப்பா புரிஞ்சிட்டு இருக்கேன். என் அப்பாவில இருந்து பூமிநாதன் மாமா வரைக்கும் ஆராதனா உட்பட எல்லாருமே சக்தியை நல்ல விதமா தான் புரிஞ்சு வச்சிருக்காங்க. கடவுள் எனக்கு இப்படி ஒரு தண்டனையை கொடுத்து நம்ம 2 பேரும் பிரிச்சு வச்சிருக்காரு. நான் உன்னை எப்படி பார்ப்பேன்? இனிமே உன் மூஞ்சில எப்படி முடிப்பேன்? சக்தி! அனிதா, ஏன் இங்க நின்னுட்டு இருக்க? வா. என்னாச்சு உனக்கு? ஏன் பேய் அரைஞ்ச மாதிரி வாசலே பாத்துட்டு இருக்க? நம்ம மேனேஜர் அருணாச்சலம் வரேன்னு சொல்லியிருக்காரு. அதான் அவரை நான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். ஐயோ அத்தை, நானே மேனேஜர் அருணாச்சலம் வந்தா என்ன நடக்குமோன்னு பதட்டத்துல இருக்கேன். வரும்போது மட்டும் அந்த ஃபைலை எடுத்துட்டு வந்தா நம்ம 2 பேரும் வசமா மாட்டிக்குவோம். கண்டிப்பா மாட்டிக்குவாங்க. அதனாலதான் அருணாச்சலம் கிட்ட அந்த ஃபைலை நான் எடுத்துட்டு வர சொல்லியிருக்கேன். அந்த டீடைல்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி அருணாச்சலமும் கொண்டு வரேன்னு சொல்லியிருக்காரு. இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாரு. சரியான பைத்தியம் நீ. இவ்ளோ பண்ண தெரிஞ்ச எனக்கு அந்த அல்லக்கை அருணாச்சலத்தை எதுவும் பண்ண தெரியாதா? ருத்ரா, இப்போதான் நான் அவருக்கு ஃபோன் போட்டு பேசினேம்மா. அவர் ஃபைல் எடுத்துட்டு கிளம்பிட்டாரா? எப்படியும் இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாரு. நீ எவ்வளவு நேரம் இப்படியே வாசல பாத்துட்டு இருந்தாலும் அந்த அருணாச்சலம் வரமாட்டான். நம்ம பிசினஸ்ல நமக்கே தெரியாம நிறைய எதிரிங்க இருக்காங்க. நீங்க ஒண்ணு பண்ணுங்க, பேசாம அருணாச்சலத்தை பிக் பண்றதுக்கு நம்ம காரை நீங்க அனுப்பி வைங்க. அப்பதான் அவர் சேஃபா இங்க வந்து சேருவாரு. அந்த மேனேஜர் இதுக்கப்புறம் வரவே மாட்டான். அவனை வர வழியிலேயே முடிக்க சொல்லிட்டேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல அவன் போய் சேர்ந்துட்டான்னு நமக்கு நியூஸ் வரும். நீ அவனை பத்தி நினைச்சு எதுவும் ஃபீல் பண்ணிட்டு இருக்காத. அருணாச்சலம் வந்ததுக்கு அப்புறம் இன்னைக்கு இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கட்டினா மட்டும்தான் என்னால நிம்மதியாவே தூங்க முடியும். அந்த மேனேஜர் போய் சேர்ந்தாலும் அதுக்கப்புறமும் நம்மளால நிம்மதியா இருக்க முடியாது. ஒரு பக்கம் சந்தோஷ் பிரச்சனை, இன்னொரு பக்கம் புதுசா கிளம்பி இருக்கிற நம்ம திவ்யாவோட பிரச்சனை. பிரச்சனைக்கு மேல பிரச்சனையாவே வந்துட்டு இருக்கு. இந்த எல்லா பிரச்சனையுமே நான் எப்ப முடிக்கிறேனோ அப்பதான் என்னால நிம்மதியா இருக்க முடியும். குடும்பமும் பணத்துக்காக மானத்தை பத்தி எதையுமே யோசிக்காத ஒரு கேடுகட்ட குடும்பம். சிவா சார், நான் சொல்றது. அம்மா தாயே, என் வாழ்க்கையில இனிமே குறுக்க வராத.
சிவா சார், ஒரு 5 நிமிஷம் நான் சொல்றத கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்க சார். இதுக்கப்புறம் என் வாழ்க்கையிலேயே உன் முகத்திலேயே முழிக்க கூடாதுன்னு நான் ரொம்ப உறுதியா இருக்கேன். சக்தி, சிவா, உண்மையிலேயே நீ தேவையில்லாம சக்தியை பத்தி தப்பா புரிஞ்சிட்டு இருக்க. இப்ப மட்டும் இல்ல, எப்பவுமே நீ அவளை சரியா புரிஞ்சுக்கல. உங்க வீட்ல உங்க அம்மாவும் அனிதாவும் சக்தியையும் உன்னையும் முறைப்படி டைவர்ஸ் வாங்க உன் மூலியமாவே பண்ண வச்சாங்க. சக்தியும் உனக்காக உன்னையே விட்டு கொடுத்தவ. யார் அது? எதுக்கு சிவா சார் இங்க வந்திருக்காரு?